குழந்தை வரம் இல்லாதவர்கள் முருகனுக்கு விரதம் இருந்து குழந்தை வரத்தை பெற்றுக் கொள்வார்கள். இப்படி விரதம் இருக்கும்போது எத்தனை நாட்களில் குழந்தை வரத்தை அருள் புரிவார் என்பது பலரின் கேள்வியாக இருக்கும். உங்க கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் கிடைக்கும். முருகனுக்கு குழந்தை வேண்டி விரதம் இருப்பவர்கள் முருகனை நம்பி முழு மனதோடு விரதம் இருக்க வேண்டும். என்றால் சில பேர் குழந்தை வரத்தை வேண்டி விரதம் இருப்பார்கள். அப்போது முருகன் நமக்கு குழந்தை வரத்தை கொடுப்பாரா மாட்டாரா என்ற சந்தேகம் வரும். இப்படி சந்தேகம் அடையாமல் நிச்சயம் முருகன் நமக்கு குழந்தை வரத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையுடன் விரதம் இருங்க. உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன், முருகன் குழந்தை வரத்தை கொடுப்பார். உங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னா நம்புவீர்கள். என்னுடைய அக்காவிற்கு திருமணமாகி 1 வருடம் வரைக்கும் குழந்தை இல்லை. 1 வருடத்திற்கு பிறகு எங்க அக்கா கந்த சஷ்டி விரதம் ஆரம்பித்த 3 மாதங்களுக்கு பிறகு கருவுற்றாள். சமீபத்தில் தான் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதன் சஷ்டி விரதம் இருந்து பக்தியுடன் முருகனை வழிபட்டால் குழந்தை வரத்தை வேண்டுபவர் அவர்களின் கர்மவினை மற்றும் இறை அனுகிரகத்தின் அடிப்படையில் குழந்தையை பெறுவார்கள். பொதுவாக விரதம் ஆரம்பித்த 3 மாதம் முதல் 2 வருடத்திற்குள் குழந்தை வரனை கொடுத்து விடுவார். சிலருக்கு உடனடியாக பலன் கிடைக்கலாம், சிலருக்கு சற்று நேரம் ஆகலாம். மிகுந்த பக்தியுடன் முருகனை வழிபட்டு குழந்தை பாக்கியத்தை பெறுங்கள். நீங்கள் யாரேனும் முருகனுக்கு விரதம் இருந்து குழந்தை வரத்தை பெற்றிருந்தா கமெண்ட் பண்ணுங்க.